வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு தள்ளுபடி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டின் நிலுவைத் தொகையை ஆகஸ்ட் 30 செலுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் வேலைநிறுத்தம் நிறைவுக்கு. நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் மின்கட்டணம் 22.5% குறைப்பு. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இன்று வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சென்றமையால் பரபரப்பு. 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. சோமாலிய தலைநகரில் நடாத்தப்பட்ட கார்குண்டு தாக்குதலில் 9 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்துமாறு கோரி நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்துமாறு கோரி சட்டத்தரணி அருண லக்ஷ்ரி உணவட்டுவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான அர்ஜுன உபயசேகர, பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பின் 19வது திருத்த சட்டம் முறையாக நிறைவேற்றப்படாததால் ஜனாதிபதி தேர்தல் சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படும் வரை ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவது அரசியலமைப்பு மீறல் என உத்தரவிடுமாறு அதில் கோரப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணைக்குழு, அதன் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற செயலாளர் நாயகம், சட்டமா அதிபர் ஆகியோர் அதில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தை 2015 ஆண்டு மே மாதம் 15 சபாநாயகர் சான்றுரைப்படுத்தியுள்ளதாகவும், ஆதலால் இந்த மனுவை தொடர்வதற்கு சட்ட அடிப்படை இல்லை எனவும் சட்டமா அதிபர் நீதிமன்றக்கு இன்று அறிவித்தார். சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்கா டி சில்வா இந்த விடயத்தை முன்வைத்து மனு மீது பூர்வாங்க ஆட்சேபனையை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதற்கு உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மேலும் மனுதாரரான சட்டத்தரணி அருண லக்ஷ்ரி உணவட்டுனவுக்கு 5 லட்சம் ரூபாய் வழக்கு கட்டணமாக செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கட்டணத்தை இம்மாதம் 31 முன்னர் செலுத்துமாறும் நீதிமன்றம் பணித்துள்ளது. இதேவேளை உரிய காலத்தில் தேர்தல் நடைபெறும் என்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உறுதிமொழி சந்தேகத்திற்குரியது என பிவிதுரை ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். විනිසුරු පාරින්ද රණසිංහ මැතිතුමාගේ නඩු තීන්දුව ඒ ආකාරයෙන්ම ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்துமாறு கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த அருண உணவட்டுனவின் சட்டத்தரணி பதவி நீக்கப்பட வேண்டும். ஒரு சட்டமூலத்தை சபாநாயகர் சான்றுரைப்படுத்திவிட்டால் அதனை நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த முடியாது என அரசியலமைப்பின் 80வது பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அறிந்தே உணவட்டுன மனு தாக்கல் செய்துள்ளார். யாரோ ஒருவருடனான ஒப்பந்தம் காரணமாகவே அவர் அரசியல் ரீதியான குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்துள்ளார். தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழிகள் மீது எமக்கு சந்தேகம் உண்டு. ஏனென்றால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் காணாமலாக்கப்பட்டுள்ளன. நாட்டில் வன்முறைகள் இடம்பெற்ற போது மக்கள் விடுதலை முன்னணியின் இளைஞர்கள் வெள்ளைவானில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட நிலைதான் இவ்விரு தேர்தல்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. කටයුතු නොකර 13 වෙනි සංශෝධනයේ සම්මත කරගත් අවස්ථාවේ මේ ආකාරයෙන්ම පෙත්සමක් ගොනු වුණා. ඒ අවස්ථාවේ ශ්‍රේෂ්ඨාධිකරණය 80 වන වගන්තිය උපුටා දක්වලා කිව්වා ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்துமாறு கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ ප්‍රශ්නයම අහපු පෙත්සම්කරුවෙකුට ශ්‍රේෂ්ඨාධිකරණය රුපියල් ලක්ෂයක උසාවි ගාස්තු නියම කරා. 5 லட்சம் ரூபாய் செலவழித்து ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் ஆராய வேண்டிய தேவைப்பாடு பொது மகன் ஒருவருக்கு இல்லை என்றே கூற முடியும். அதற்கான தேவைப்பாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கே உள்ளது.
நீதிமன்றம் மற்றும் அரசியலமைப்பையும் கேலிக்குட்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட விடயமாகவே மனு தாக்கல் விடயத்தை காண்கின்றோம். நமது நாட்டில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். நீதிமன்றத்தின் முன்னிலையில் ஜனாதிபதி ரணில் 2வது தடவையாக தோற்றுப் போயுள்ளார் என்றே கூற வேண்டும். காரணம், தேர்தலின் ஜனாதிபதி பதவிக்காலம் 5 வருடங்கள் என்ற விடயத்தை நீதிமன்றம் மீண்டும் தீர்ப்பாக வழங்கியுள்ளது. අර නීතිඥයාට ලක්ෂ 5ක උසාවි ගාස්තු නියම කරලා තියෙනවා. දැන් මේ තමන් அதிகாரத்திற்கு ஆசைப்படுபவர்களே தேர்தலை பிற்போடுவதற்கு சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ඕනම පෙරේත තටුවක කියලා දෙන පුරුටක් අනුභව කරන්න ලෑස්තිලා ඉන්න පෙරේතයන්ට විතරයි. යන්නේ එහෙම බල පෙරේතයන්ට විතරනේ මේ බලය අතරින්න බැරි. ඕනම පිදෙන් තටුවක කියලා දෙන දෙයක් අල්ලගෙන දරුව බදා ගන්න උවමනාවෙන් තමයි මේ රටේ அதிகாரத்துக்கு ஆசைப்படுபவர்கள் எவ்வாறாயினும் தேர்தலை பிற்போட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள். அதற்காக சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் அதனை தனிநபர் மூலம் சவாலுக்குட்படுத்தியுள்ளனர். நீதிமன்றத்தை கேளிக்கைக்குட்படுத்தும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாடாளுமன்றத்தின் ஊடாக சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவு உள்ளது. மொட்டு கட்சியில் உள்ள திருடர்களுடன் இணைந்து அதிகாரத்தை தக்க வைக்க நினைக்கும் ரணில் விக்ரமசிங்கவுடன் நாம் கூட்டு சேர மாட்டோம். පෙස්සන් ඉදිරිපත් කරේ මේ උත්සාහයත්. ඒ නිසා මම හිතන්නේ පාර්ලිමේන්තුවත් කල්පනා කරන්නට අපිට වෙයි අලුතෙන් මේ ශ්‍රේෂ්ඨාධිකරණය. அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. உயிர்த்தஞாறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டின் நிலுவைத் தொகையை எதிர்வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் செலுத்துமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டின் நிலுவைத் தொகையை எதிர்வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் செலுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட மேலும் 2 உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இதன் பிரகாரம் மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜாவர்த்தன ஆகியோருக்கே இழப்பீட்டுத் தொகையை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இவர்கள் குறிப்பிட்ட திகதிக்கு முன்னர் இழப்பீட்டுத் தொகையை செலுத்த தவறினால் அவர்கள் மீது எதிர்வரும் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்யுமாறு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலை தடுப்பதற்கு தவறினர் என்ற குற்றச்சாட்டில் இழப்பீட்டுத் தொகை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சிசிர மெண்டிஸ், அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜாவர்த்தன ஆகியோருக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மைத்ரிபால சிறிசேனவிற்கு 100 மில்லியன் ரூபாவும், பூஜித் ஜெயசுந்தர, நிலந்த ஜாவர்த்தன ஆகியோருக்கு தலா 75 மில்லியன் ரூபாவும், ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவிற்கு 50 மில்லியன் ரூபாவும், சிசிர மெண்டிஸிற்கு 10 மில்லியன் ரூபாவும் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் தற்போதைய நிலைமை தொடர்பில் நீதிமன்றம் இன்று ஆராய்ந்தது. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டோருக்கான மொத்த இழப்பீட்டுத் தொகையை 58 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது சட்டத்தரணி ஊடாக உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். அத்துடன் நிலுவையாக செலுத்த வேண்டிய 42 மில்லியன் ரூபாவை செலுத்துவதற்கு மேலும் 6 வருட கால அவகாசம் அவசியம் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். மைத்ரிபால சிறிசேன சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசல் முஸ்தபா நிலுவையில் உள்ள இழப்பீட்டுத் தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் கோரியிருந்தார். எனினும் அந்த கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு முன்னர் இழப்பீட்டுத் தொகையை செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தம் நிறைவுக்கு வந்துள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தம்முடைய பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கையை முடிவிற்கு கொண்டு வந்துள்ளனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இணக்கப்பாட்டு ஒப்பந்தத்தை அடுத்தே தம்முடைய போராட்டத்தை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வருவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, நிபந்தனைகளுக்கு அமையவே தம்முடைய வேலைநிறுத்த போராட்டத்தை அவர்கள் கைவிட்டுள்ளனர். அவர்களின் பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடலை தொடர்ந்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இணக்கப்பாட்டு ஒப்பந்தத்தை அடுத்து தம்முடைய போராட்டத்தை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேம்ஜெயந்த இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நிபந்தனைகளுக்கு அமையவே அவர்கள் தம்முடைய வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். அவர்களின் பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் மின்கட்டணம் 22.5 வீதத்தால் குறைக்கப்பட உள்ளது. மின்சார கட்டணத்தை குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று தீர்மானித்துள்ளது. நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் 22.5 வீத மின்சார கட்டணத்தை குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று தீர்மானித்தது. வருடத்தின் 2வது மின்சார கட்டண திருத்தத்திற்காக இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்தார். இது தொடர்பாக நடைபெற்ற பொது கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை கருத்தில் கொண்டு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தனது முடிவை பின்வருமாறு அறிவித்துள்ளது. இதன்படி வீடு, மத வழிபாட்டு தலங்கள், ஹோட்டல்கள், தொழிற்சாலைகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் என அனைத்து நுகர்வோர் பிரிவினரின் மின்கட்டணம் நாளை முதல் குறைக்கப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபையின் பிரேரணையின் மூலம் மொத்த மின் கட்டணத்தை 10 வீதமாக குறைப்பதற்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் ஆணைக்குழு மொத்த கட்டணங்களை 22.5 வீதமாக குறைத்துள்ளது. புதிய கட்டண திருத்தத்துடன் இலங்கை மின்சார சபைக்கு 7 நிபந்தனைகளை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விதித்துள்ளது. மின்சார உற்பத்திக்கான எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் உடன்படிக்கைகளை மேற்கொள்ளவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு கொக்கத்தொடுவாய் மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கத்தொடுவாய் மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தெரிவித்துள்ளார். கொக்கத்தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 10ஆம் நாள் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இன்றுடன் இந்த மனித புதைகுழியில் இருந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுவதும் மீட்கப்பட்டுள்ளன. அதற்கமைய இதுவரை 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இன்று துப்பாக்கி சின்னம் மற்றும் திறப்பு கோர்வையும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கேற்புடன் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது 12 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2 கட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போதும் 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் மொத்தமாக 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்டமாக தொடர்ந்த கொக்குதொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது 10வது நாளாக இன்று நடைபெற்றது. இன்றுடன் அநேகமாக இம்மனித புதைகுழியில் கிடந்த எலும்பு தொகுதிகள் முழுக்க மீட்கப்பட்டிருக்கின்றன. வெளியில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 52 மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் இன்று துப்பாக்கி சின்னம், திறப்பு கோர்வை என்பன மேலதிக சான்றாதார பொருட்களாக பெறப்பட்டுள்ளன. அடுத்து வரும் நாட்களில் இப்புதைகுழி தொடர்பான சில நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும். 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் எனவும் மாகாண சபை கட்டமைப்பை பாதுகாக்க முயற்சிகளை மேற்கொள்வேன் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வகையில் இன்றைய தினம் காலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மன்னாருக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். மன்னாருக்கான விஜயத்தை மேற்கொண்ட அவர் மன்னாரில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்க அலுவலகத்திற்கு சென்று கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார். கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் மன்னாரின் அபிவிருத்திக்காக மீண்டும் ஒருமுறை மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளேன். வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு வழங்குவதே எனது நோக்கமாக உள்ளது. முக்கியமாக நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். மேலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களின் பிரச்சினையை தீர்த்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க உள்ளேன். எமது கடல் வளங்கள் கொள்ளையிடப்படுகின்றதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க உள்ளேன்.
வடக்கு மக்களின் அரசியல் உரிமை, சமூக உரிமை, பொருளாதார உரிமை, மனித உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளேன். இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு தாய் பிள்ளைகள் போல் எமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு இந்த நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உள்ளேன். இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் உள்ளது. அதற்கு நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் போன்று தீர்வை பெற்றுக்கொள்வது அவசியம். மன்னார் மாவட்டமின்றி வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான சிறந்த திட்டங்கள், இலங்கை முழுவதும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான சிறப்பு திட்டங்களை கொண்டு வர உள்ளேன். நுண்கடன் திட்டம் ஊடாக பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது. மேலும் வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அவர்களை மையப்படுத்தி நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க எண்ணியுள்ளேன். மீனவர்களின் பிரச்சினைக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க எண்ணியுள்ளதோடு வடக்கு கிழக்கை மையப்படுத்தி தீர்வை பெற்றுத் தருவேன். மாகாண சபை முறைமையை வலுப்படுத்தி பாதுகாக்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். மறைந்த எனது தந்தையார் ரணசிங்க பிரேமதாச மாகாண சபையை இல்லாது ஒழிப்பதற்கு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. அதேபோன்று மாகாண சபை கட்டமைப்பை பாதுகாக்கவும் முயற்சிகளை மேற்கொள்வேன். மன்னார் கருங்கண்டல் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் ஸ்மார்ட் வகுப்பறை இன்று திறந்து வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிரபஞ்சம் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் ஸ்மார்ட் வகுப்பறை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து மடு வலய கல்வி பணிப்பாளர், கருங்கண்டல் பாடசாலை அதிபர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் பிரதிநிதி ஆகியோர் இணைந்து வகுப்பறையை திறந்து வைத்தனர். இதன்போது ஒரு தொகுதி ஆங்கில புத்தகங்கள் வழங்கப்பட்டதுடன் புதிய நூல்களை கொள்வனவு செய்வதற்காக தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பணிகள் தடங்கலின்றி முன்னெடுக்கப்படுவதாக வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் கோபாலமூர்த்தி ரஜீவ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இன்று வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சென்றிருந்ததை தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகர் ரஜீவ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பணிகள் தடங்கலின்றி முன்னெடுக்கப்படுவதாக அவர் இதன்போது தெரிவித்தார். இன்று டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகை தந்து காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதுக்குரிய கையொப்பங்களை இட்டு, அதேபோல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தகத்திலே அந்த விவரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்திய ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியேறிட்டார். தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லிவிட்டு அவர் சென்றிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாதென்றும், தான் மத்திய அமைச்சரை சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். அவர் பார்வையிட்டாலும் அவர் எடுத்துச் செல்லவில்லை. ஆனால் வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளர்கள் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள். அதேபோல் வைத்தியர்களும் வளமையான செயற்பாடுகள், மற்ற உத்தியோகத்தர்களும் வளமையான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான கலந்துரையாடலும் அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். எந்தவித பிரச்சனைகளுமின்றி வைத்தியசாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மின் பிறப்பாக்கி தற்காலிகமானது. இப்பொழுது இருக்கின்ற ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ நாங்கள் என்னென்ன அங்கே இயக்கம் செய்கிறோமோ அது எங்களுடைய மின் பொறியியலாளரின் சிபார்சின் அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த 150 கிலோவாட் இதை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது நாங்கள் நேற்று பூரணமாக பவர் கட்டிருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அதை நாங்கள் இயக்கியிருந்தோம். எங்களுடைய சகல பணிகளையும் அந்த மின் பிறப்பாக்கியை கொண்டு செய்யக்கூடியதாக இருந்தது. எனவே அதில் கிடக்கின்ற பவர் போதுமானதாக இருக்கிறது. இதனிடையே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இன்று காலை வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சென்றிருந்த நிலையில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து இருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இன்று காலை சென்றிருந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
இன்றைக்கு வந்து நேற்றையோட என்னுடைய லீவு முடியுது. ஒரு கிழமை லீவு போட்டிருக்கேன். அதாவது திங்கக்கிழமை 8ஆம் தேதி நினைக்கிறேன். 8ஆம் தேதி வந்து மெடிக்கல் லீவும், மிச்சம் 3 நாளும் வந்து லீவும் போட்டிருக்கேன். மிச்சம் 4 நாள் லீவு போட்டிருக்கேன். அது சனியாரோட சேர்த்து என் லீவு சண்டையோட முடியுது. இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே வேணும். அந்த நேரம் புத்தகங்களோட இருக்கல, ஞாயிற்றுக்கிழமை நான் போய்க்கலாம். அந்த லீவ் எழுதினான். மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தேன், சைன் பண்ணினான். நான் வந்து டாக்டர் அஜீவை டிஸ்டர்ப் பண்ணியோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ அடிச்சு விட்டாச்சு அப்படி எல்லாமே எதிர்பார்த்தேன். அப்படி அதுக்கு நான் வரையிலையா. அப்போ எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்குது தானே. நான் தான் இப்போ எம்எஸ். ஆனால் ரஜீவன் எனக்கு அந்த வேலையை செய்து தர மாட்டால் சந்தோஷம் தான். நடப்பா அதில் போய் வடிவாக சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துங்க. மேலே வடிவாள மேசைக்கு மேல்மாடியிலேருந்து வடிவாக பார்த்து கொண்டிருக்கலாம். மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கோரி நுவர்லியா பகவந்தலாவ நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கோரி நுவர்லியா பகவந்தலாவ நகரில் இன்று கொட்டும் மழைக்கு மத்தியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பகவந்தலாவ பிரதான பேருந்து தரிப்பிடத்தில் ஆரம்பமான பேரணி செல்வகந்தை சந்தி வரை சென்றது. பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷான் ராஜதுரையின் உருவ பொம்மைக்கு தீ வைத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றதுடன் சுமார் 3 மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு பகவந்தலாவ நகர வர்த்தகர்களும் வர்த்தக நிலையங்களை மூடி ஆதரவு வழங்கியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக சில மணி நேரம் பகவந்தலாவ ஹேட்டன் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் எங்களை கம்பெனி வந்து ஏமாத்திக்கிட்டு தான் இருக்குது. 1700 ரூபாய் தரேன்ட்டு ஏற்கனவே எங்களுக்கு போன மாசத்துலயே வேலை வாய்ப்பெல்லாம் குறைச்சிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் கொடுக்கல. எங்களோட வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க அந்த 1700 ரூபாய் கேட்கிறோம். ஜனாதிபதி வெளியிட்ட ஒரு வர்த்தமானியை இன்னைக்கு வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு அசவந்த போக்கையே கொண்டு வராங்க. கெசட்டையே இன்னைக்கு மதிக்காத கம்பெனி மாதிரி தான் இன்னைக்கு வந்து தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைக்கும் இந்த சம்பளம் நியாயமான சம்பளத்துக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தலா இருக்கிறாங்க. ஒரே கோரிக்கை என்ன, எங்களுக்கு சம்பளம் 1700 ரூபாய். எல்லாத்துலயும் வர்த்தமானின்னு ஒன்று இலங்கையில என்னத்துக்கு இருக்கு? வர்த்தமானில அறிவிச்சதை நீங்க எங்களை ஏமாத்துறீங்கன்னு சொன்னா நாங்க அவ்வளவு தூரம் ஏமாந்தவங்க இல்ல. 1700 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க நஷ்டம்னா எதுக்கு கம்பெனியை நடத்துற? போவீங்க. எங்களுடைய சம்பளத்தை கொடுக்க மறுத்தால் பாரிய ஒரு ஆபத்தையும் எங்களுடைய போராட்ட குணம் உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள். கடந்த காலத்திலே இதைவிட மோசமான ஒரு போராட்டத்தை சந்திக்க நேர்கிறோம். ஆகையினால் நியாயமான சம்பளத்தை உழைக்கும் வர்க்கம் நாங்கள் கேட்கின்றோம். முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம அழிவடைந்த நிலையில் காணப்படும் கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு விஜயம் செய்தார். வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள 4 அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் முதலீட்டு மேம்பாடு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம இன்று வடக்கு மாகாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இன்று மாலை 3 மணியளவில் அழிவடைந்த நிலையில் காணப்படும் கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் நிலைமைகளை பார்வையிட்டார். யுத்தம் காரணமாக 230 ஏக்கர் நிலப்பரப்பளவில் அமையப்பெற்ற ரசாயன தொழிற்சாலை அழிவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தொழிற்சாலை மற்றும் தொழிற்சாலைக்கு சொந்தமான வயல் நிலங்களை முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் பார்வையிட்டார். குறித்த தொழிற்சாலையை விசேட முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்திருந்தது. இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், அமைச்சர் அதிகாரிகள், கண்டாவளை பிரதேச செயலாளர் டி பிருந்தாகரன், கிராம சேவகர், கண்டாவளை பிரதேச செயலக காணி பிரிவு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இணைந்து கொண்டனர். மட்டக்களப்பு கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தின் புதிய நுழைவாயில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் சுனேசதுரை சந்திரகாந்தனின் 2024 ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மட்டக்களப்பு கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தின் புதிய நுழைவாயில் நிறுவப்பட்டுள்ளது. புதிய நுழைவாயில் திறப்பு விழா மற்றும் பெயர் பலகை திரை நீக்கும் நிகழ்வு இன்றைய தினம் பாடசாலை அதிபர் அறவைத்துறை தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. பிரதம அதிதியாக ராஜாங்க அமைச்சர் சுனேசதுரை சந்திரகாந்தன் கலந்து கொண்டு நுழைவாயிலை திறந்து வைத்ததோடு பாடசாலை பெயர் பலகையையும் திரை நீக்கம் செய்து வைத்தார். மட்டக்களப்பு கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தின் இடப்பற்றாக்குறை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சுனேசதுரை சந்திரகாந்தனின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் பாடசாலைக்கான காணியும் விஸ்தரிக்கப்பட்டிருந்தது. பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 79 வருடங்களுக்கு பின்னர் பாடசாலையின் இடப்பற்றாக்குறை பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் விஸ்தரிக்கப்பட்ட பாடசாலை வளாகத்தில் பிரதான நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் மத தலைவர்கள், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பு. பிரசாந்தன்,
மட்டக்களப்பு வலய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஹரண்யா சுபாகரன், மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வி வாசுதேவன், வலய கல்வி அதிகாரிகள், கல்வியியலாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதிதிகள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதோடு நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. பாடசாலையின் பேண்ட் வாத்திய அணியினரும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய மூதாதையர்கள் மட்டக்களப்பை கிழக்கு மாநிலத்தின் அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள் அல்லது எங்களுடைய மாகாணத்துடைய எதிர்கால கல்வி சம்பந்தமாக திட்டமிட்ட சில பெரியவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கணிச மகா வித்தியாலயம், இந்து தொழில் போன்றவையுடைய வளர்ச்சியுடைய அவசியம் சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்தோம். அப்பொழுது இதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது உள்ளக காணி பிரச்சனை. அதை நாங்கள் மிக விரைவாக தீர்த்து கொடுப்பதற்கு வாய்ப்பை இறைவனும் மக்களும் தந்தார்கள். மக்களுக்காக நாங்கள் சீராட்டுகிறோம். வாக்கினூடாக மக்கள் பணி செய்கிறோம். இன்ன வரைக்கும் கணிசமான பணிகளை செய்திருக்கிறோம். நாடு சிக்கலான சூழலில் நாங்கள் அரசியலுக்கு வந்தேன். இருந்தாலும் நான் நினைக்கிறேன் வாசுதேவன் போன்றவர்களுக்கு தெரியும், இந்த முறை 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 30 பில்லியனை தாண்டிய நிதி மண்டல மாவட்டத்தில் செலவழிக்கப்பட்டிருக்கிறது வீதி ஏனைய விடயங்களுக்காக. அது ஒரு பெரிய தொகை. அதை சாத்தியமாக்கினவரும் மண்டல மக்கள் தான். இந்த முறை எடுத்தது அரசியல் தீர்மானம். அவருடைய நன்மை அடைந்தவர்களும் அவர்கள் தான். அது பலருக்கு தெரியாட்டியும் அந்த நிதி அப்படியே என்னுடைய மாவட்டத்திலே சுற்றி பொருளாதார ரீதியான பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் எங்கள் அழகான கருத்துரை வழங்கப்பட்டது. நாங்கள் எல்லாமே பாடுபடுவது டிப்யூட்டி சொன்னார், பிள்ளைகளுக்காக. பிள்ளைகள் இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும். ஏனைய நாடுகளோடு பார்க்கிற பொழுதும் எங்களுடைய கல்வித்தரம், அதுபோன்று கொழும்பில் இருக்கிற சில பல பாடசாலைகளுடைய உள்கட்டுமானங்களை பார்க்கிற பொழுதும் எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்கட்டுமானம் எல்லாம் பார்த்து நாங்கள் கவலை அடைகின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய மண்ணை மிக விரைவாக கட்டியெழுப்பி எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வழங்க வேண்டிய மிகப்பெரிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் எப்போதும் இறைவனை வணங்குகின்ற போது எங்களுடைய பிரதேச செயலாளர் மாற்றம் பெற்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தோம். காரணம், என்னுடைய அத்திவாரம் ஆரம்ப எழுத்துக்குரியவர் அவர். முறையாக வழிபடுத்துவதில் இரவு பகல் பாதம் மிகவும் பொறுமையாக ஒரு சிறந்த தாங்கு சக்தி உள்ள நிலை, எங்களுடைய ஆர்ப்பரிப்புகளை எல்லாம் அவ்வப்போது கையாண்டு மிக தெளிவாக வழிபடுத்தி இன்றும் எங்களோடு இருக்கின்றார். இதற்கு மேலாக நான் சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் அது ஒவ்வொரு விடயத்திலும் அவருடைய பங்கும் பணியும் அதிகம். இந்த காணியை பெற்றுக் கொடுத்தது உடன் மட்டும் நின்று விடாது. இதற்கான அந்த எல்லை சுவர்களை அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் ரூபாவையும் அதே போல 5 லட்சம் ரூபாவையும் இந்த நுழைவாயிலுக்காகவும் ஒதுக்கியிருந்தார். அந்த பணி கிட்டத்தட்ட முடிவடைந்திருக்கின்றது. இது முடிவடைந்து இந்த பாதை முழுமையாக அடைக்கப்படுகின்ற வேளையில் இந்த பிரதேசம் முழுமையாக இந்த பாடசாலைக்கு சொந்தமாக கிடைக்கும். ஏற்கனவே அது கிடைத்திருக்கின்றது, ஆனாலும் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும். செய்திகள் தொடர்கின்றன. அம்பாந்தோட்டை தன்மல்வில குமாரகம பிரதேசத்தில் ஏற்பட்ட மோதலில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். அம்பாந்தோட்டை தன்மல்வில குமாரகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். கொண்டாட்டம் இடம்பெற்ற வேளை வீட்டின் வாயிலை நபர் ஒருவர் கேப்ரக வாகனத்தினால் மோதிச் சென்றதால் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் காயமடைந்த 4 பேர் அம்பாந்தோட்டை மற்றும் எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கேப்ரக வாகனத்தை மோதி வாயிலை சேதப்படுத்திய சாரதி கொலை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்காக நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் என தன்மல்வில போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வீட்டில் உள்ளவர்களுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக வாகனம் மூலம் தாக்குதல் மேற்கொண்டமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய மாட்டோம் என திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்துள்ள கோரிக்கையை நிராகரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். දින කීපය තුළ මෙරටේ ඇතිවෙච්ච විවිධ ගැටුම්කාරී තත්ත්වයන් වෙලි තැබීම් මිනීමැරීම් සහ நாட்டு மக்களின் ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு இருக்கின்றது. இந்நிலையில் அவருக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டில் ஊழலை இல்லாதொழிப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெட்கம் இல்லையா என நான் கேட்கின்றேன். அவர் ஊழல்வாதிகளுடனேயே அரசியல் பயணத்தை தொடர்கின்றார். நாம் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய மாட்டோம். அதனை நாம் 1000 தடவைக்கு மேல் கூறியிருக்கின்றோம். நாட்டு மக்கள் அடிப்படைவாதமற்ற அரசியலை எதிர்பார்க்கின்றார்கள். ஆதலால் சம்பிரதாயபூர்வமாக அரசியல் நடவடிக்கையிலிருந்து வேறுபட்டு நாம் புதிய பாதையில் பயணிக்கின்றோம். எனவே மொட்டு கட்சியுடன் கூட்டு சேர்ந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவுடன் நாம் இணைய போவதில்லை. වෙනත් ආකාරයේ අපරාධය බලපුවාම එන්න මේ අපරාධ වර්ධනයක් මේ රටේ පෙන්눔 කරමින් තිබෙනවා. අපි අහන්නේ எதிர்வரும் தேர்தலில் மொட்டு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரே வெற்றியை பெறுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் வேட்பாளரே தேர்தலில் வெற்றியை பெறுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் திவிலப்பட்டிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்சி என்ற வகையில் நாம் சவால்களை கண்டு அஞ்சும் கட்சி அல்ல, சவால்களை கண்டு தப்பியோடியதில்லை. யுத்தத்தை நிறைவு செய்யும் பாரிய சவாலை எம்முடைய கட்சியை எதிர்கொண்டது. அதேபோன்று கோவிட் நெருக்கடியையும் எம்முடைய கட்சியை வெற்றிகரமாக எதிர்கொண்டது. அதேபோன்று அரகலிய ஆர்ப்பாட்டத்தின் போது எம்முடைய வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட போதும் கூட நாம் அந்த சவால்களை எதிர்கொண்டோம். மொட்டு கட்சி வீழ்ச்சி கண்டுள்ளது என கூறினர். ஆனால் நாம் அதனை வெற்றி கொண்டு தற்போது முன்னோக்கி பயணித்துக் கொண்டுள்ளோம். அந்த வகையில் எதிர்வரும் தேர்தலில் மொட்டு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரே வெற்றியை பெறுவார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்கும் வேட்பாளரே வெற்றி பெறுவார் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். මහජන නියෝජිතවරුනි අපේ පක්ෂයට හැමදාම ශක්තියක් ලබා දෙන දිවුලපිටිය ආස முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு உயிர்தானம் வழங்கினார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் கோவிட் தொற்றில் இருந்து மக்களை பாதுகாத்து உயிர்தானம் வழங்கினார். ஐக்கிய மக்கள் சக்தியினரும் மக்கள் விடுதலை முன்னணியினரும் கிராமிய மட்டத்தில் நாட்டு மக்களை குழப்பினர். ஆனால் நாம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்து நாட்டின் பொருளாதார நெருக்கடியை சீர் செய்ய நடவடிக்கை எடுத்தோம். அதனை பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பலமான கட்சியாகும். நாம் ஆதரவளிக்கும் தரப்பினரே எந்த தேர்தலிலும் வெற்றியடையும் நபராவார் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට කළගුණ සලකන්නයි මම මේ ආරාධනාව කරන්න කියන. කාලයට උචිත තේමාවක් අරගෙන මේ පක්ෂයේ සම්මේලනය පවා பாதாள குழுவினரின் செயற்பாடுகள் எல்லை மீறி செல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாதாள குழுவினருக்கு அரசியலில் உயர்ந்த இடத்தை வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டல சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாதாள குழுவை சேர்ந்தவர்களுக்கு அரசியலில் உயர்ந்த இடத்தை வழங்கினார். நாட்டை யுத்தத்திலிருந்து பாதுகாக்கும் செயற்பாடு ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த தருணத்தில் மறுபுறம் நாடு போதைப்பொருள் உள்ளிட்ட சீர்கேட்டிற்கு இட்டுச் செல்லும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இறுதியில் அவராலேயே அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே 2015 அவரை விட்டு விலக நேரிட்டது. பாதாள அரசியலை நிறுத்தவே நாம் முடிவு செய்தோம். சமூக மற்றும் அரசியல் பாதாள செயற்பாட்டை நிறுத்தும் நோக்கிலேயே நம்முடைய கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு வலியுறுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று கல்வி அமைச்சிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர் பணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு வலியுறுத்தி இன்று கல்வி அமைச்சிற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் நிலவிய மழையுடனான காலநிலையும் பொருட்படுத்தாது எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.
5 வருடங்களுக்கு மேலாக பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் ஆசிரியர் நியமனம் ரத்தா. பாடசாலைகளில் 3 வருடங்கள் வரை சேவையாற்றியவர்களுக்கு மாத்திரமல்லாது 10 வருடங்களாக கடமையாற்றி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியே அவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கடல் அட்டை பண்ணையால் பாதிக்கப்படும் மீனவர்கள் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்தில் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். கடல் அட்டை பண்ணை தொழில் நடவடிக்கையால் பாதிக்கப்படும் மீனவர்கள் இணைந்து யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்தில் இன்று மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். வேலனை, அம்பிகை நகர், மெலிஞ்சிமுனை, தம்பாட்டி, சின்னமடு ஆகிய கடற்தொழிலாளர் சங்கங்களை சேர்ந்தவர்கள் மெலிஞ்சிமுனை பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் கடல் அட்டை பண்ணைகளால் தமது தொழில் நடவடிக்கை பாதிக்கப்படுவதாக தெரிவித்து பிரதேச செயலாளருக்கான மகஜரை கையளித்துள்ளனர். கடற்தொழில் அமைச்சினால் விதைக்கப்படுகின்ற சீன நாட்டு கடல் அட்டை பண்ணைகளை இந்த பிரதேசங்களிலே ஆழங்குடைந்த கடலிலே பாரம்பரிய மீன்பிடியாளர் மீன்பிடிக்கிற இடங்களிலே அனுமதிகளின்றி விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளுமின்றி விதைக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று 2 மகஜர்களை கொடுத்திருக்கிறார்கள். ஊர்காவற்றை J56 கிராம அலுவலர் பிரிவைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்களும் சின்னமடு கடற்தொழில் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அதேபோன்று மெலிஞ்சிமுனை கடற்தொழிலாளர் சார்பாக வாய்மூலமான அறிக்கையையும் பிரதேச செயலரிட்டே விட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த கடல் அட்டை பண்ணை என்பது எங்களுடைய கடல் சூழலுக்கும் எங்களுடைய கடல் பிரதேசத்துக்கும் பொருத்தமற்றது. அதனை பிரதேச செயலர் ஆய்வு செய்து இதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கடிதத்தை நாங்கள் விடுத்திருக்கின்றோம். இன்று அடாவடித்தனமாக இதை செய்யின. இதால பாமர மக்கள் வருங்கால சந்ததி அழிவுக்கு ஏற்ற வகையில இவை நடைமுறை செய்ய நிலவள தானியங்கள் கடல் உள்ள தானியம் மொழியா அழியுது. ஏன்னா எங்கள இயற்கையாக பாசி அடையுது. அது யாராலும் தடுக்க முடியாது. முக்கியமான பாதையை தடை செய்து அட்டைப்பட்டியை ஏக்கர் கணக்கில் கட்டிக்கணும், ஏக்கர் பிடிச்சி கட்டிக்கணும். அது எங்களுக்கு இஞ்சாலும் பள்ளம் அங்காலும் பள்ளம், நாங்கள் போக முடியாது. அந்த பாதையிலேயே முதலாவது அந்த அட்டைப்பட்டி அமைக்கிறத என்னுடைய உள்ளத்தில் இருந்து அதை ஏற்கவில்லை. நாங்கள் எங்களுடைய கடற்தொழிலை சின்னமடு கடற்தொழில மக்களே அதை ஏற்க மாட்டார். அவர்கள் பட்ட எங்களோட கடற்தொழிலுக்கு வர கனவாயோ மீனோ நண்டோ எங்களை உள்ளே ஏறி இறங்கி செய்கிறதுக்கு இடமில்லை, வாழ்வாதாரம் பாதிக்கும். அதனுடைய அதை அவை அகற்றும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவு கோரக்கல்லிமடு கிராமத்தில் தற்காலிக உப தபால் அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவு கோரக்கல்லிமடு கிராமத்தில் மக்களின் நன்மை கருதி தற்காலிக உப தபால் அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பிரதேச மக்கள் தங்களது அஞ்சல் சேவை வசதிகளை பெற்றுக்கொள்ளும் முகமாக வர்த்தக வாணிப கனிய வளங்கள் ராஜ்யாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனால் உப தபாலகம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. அதிதிகளாக கிழக்கு மாகாண பிரதி தபால்மா அதிபர் MH அஸ்லம், மட்டக்களப்பு தபால்மா அதிபர் S ஜெகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி பூநகரியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி கல்முனை தெற்கு கடற்கரையில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் சடலம் மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சடலம் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் பூநகரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பதுளை கொழும்புக்கான ரயில் சேவை வழமைக்கு திரும்பியுள்ளது. ரயில் தடம் புரண்டமையினால் பாதிக்கப்பட்டிருந்த பதுளை கொழும்புக்கான ரயில் சேவை வழமைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி சென்ற ரயில் நேற்று மாலை பண்டாரவளை மற்றும் ஹீலோய ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தடம் புரண்டமையினால் பதுளை கொழும்புக்கான ரயில் சேவை தடைப்பட்டது. இந்த நிலையில் தடம் புரண்ட ரயில் சரி செய்யப்பட்டு பதுளை கொழும்பு ரயில் சேவை வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடத்தில் 12 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் 30,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 12 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 30,227 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 6,965 நோயாளர்களும், ஹம்பஹா மாவட்டத்தில் 3,126 நோயாளர்களும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 3,998 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 2,441 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இந்த தரவுகளின் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் நாடளாவிய ரீதியில் 21 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு என்பது பொறுமையாக ஆராயப்படும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தெற்கில் மும்முனை போட்டி நிலவும் நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமது ஆதரவு நிலைப்பாட்டை நிதானமாக கையாளும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அலி ஜாகிர் மௌலானா தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மும்முனை போராட்டம் என்ற அடிப்படையில் தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே எங்களை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த வேட்பாளரை ஜனாதிபதி வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் பொறுத்திருந்து சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இந்த நாட்டின் நன்மைக்காக நாட்டின் பொருளாதார சீர்கேடுகளை சீர் செய்யக்கூடிய ஒருவராகவும் அமைய வேண்டும். எங்களது பல பிரச்சனைகள் இருக்கின்றது, சிறுபான்மையினை மக்களது பிரச்சனைகள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நாங்கள் சிறுபான்மை இன மக்களது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் யார் என்பது அதுதான் தீர்மானிக்கின்ற பொழுது சிறுபான்மையின மக்களது வாக்குகளை பெற்று வருகின்றவர் தான் இப்போது இந்த முறை ஜனாதிபதியாக வெல்லக்கூடிய சந்தர்ப்பமும் இப்போது நிகழ்கிறது. அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி வேட்பாளர்களாக வருபவர்களும் எந்த அளவுக்கு சிறுபான்மையின மக்களை கவர வேண்டுமோ அந்த அளவுக்கு கவரக்கூடிய சில நிகழ்ச்சி நிரலிலும் அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் என்று அறிவித்தவுடன் அவர்கள் எவ்வாறான விஷயங்களை முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் உடனடியாக கட்சியின் உச்சிபீடத்தில் ஆராய்ந்து அவர்கள் முன்வைக்கின்ற விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்துதான் முடிவெடுப்போம். நிர்ணய விலையை விட அதிகமாக கட்டணம் அறவிடும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட உள்ளது. நிர்ணய விலையை பார்க்கிலும் அதிகமாக கட்டணத்தை அறவிடும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் என மேற்கு மாகாண போக்குவரத்து ஆணையகத்தின் முச்சக்கர வண்டி பிரிவின் தலைமை அதிகாரி ஜீவிந்த கீர்த்திரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் மேல் மாகாணத்தில் இயங்கும் முச்சக்கர வண்டிகளுக்கான முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் 100 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டணத்துக்கு அப்பால் அதிக கட்டணம் அறவிடப்பட்டால் பயணிகள் 076450860 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி முறைப்பாடு அளிக்க முடியும். நிர்ணய விலையை மீறினால் அபராதம் விதிக்கப்படும். மேல் மாகாணத்தில் மாத்திரமல்லாமல் தென் மாகாணத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களிலும் இந்த சட்டம் பொருந்தும். இரவு நேரங்களில் 10 மணி தொடக்கம் காலை 5 மணி வரையில் மாத்திரம் ஆரம்ப கட்டணத்தில் 15% அதிகரிப்பு காணப்படும். 15 දින මධ්‍යම රාත්‍රී 12 සිට එකම ගාස්තුවකට ගෙනීමට முச்சக்கர வண்டிக்கான கட்டணத்தை முதல் கிலோமீட்டருக்கு 100 ரூபாவாக நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் உபதலைவர் லலித் தர்மசகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ராத்திரி ஏத்தின அவதானம ஏத்தின சேவாவிந்தா இன்று நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் முச்சக்கர வண்டி கட்டணத்தை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மேல் மாகாணத்தை சேர்ந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் முதல் கிலோமீட்டருக்கு 100 ரூபாவினையே அறவிட வேண்டும். அதனைத் தொடர்ந்து 2வது கிலோமீட்டருக்கான கட்டணம் 90 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரவு 10 மணி தொடக்கம் காலை 5 மணி வரை 115% அதிகரிப்பு மாத்திரம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய இரவு நேர சேவைக்காக 120 ரூபாவில் இருந்து முச்சக்கர வண்டிக்கான கட்டணம் அறவிடப்படும். 2வது கிலோமீட்டருக்காக 110 ரூபாவும் அறவிடப்படும். அதற்கமைய குறித்த கட்டணத்திற்கு அப்பால் அதிக கட்டணம் அறவிடப்பட்டால் அந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களுக்கு எதிராக போலீஸ் மற்றும் நுகர்வோர் அதிகார சபையில் முறைப்பாடு செய்யும் அதிகாரம் பயணிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 15ක් වැඩි කරනවා කියන ගණිතයම ඉලක්කමක් තියෙනවා. இலங்கை சுற்றுலா பயணிகள் இன்று முதல் விசா இன்றி தாய்லாந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை உட்பட 93 நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விசா இன்றி தாய்லாந்திற்கு செல்ல இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனூடாக முதல் தடவையாக இலங்கையர்களுக்கு விசா இன்றி தாய்லாந்து செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. தாய்லாந்தின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ள புதிய கொள்கையின்படி ஒரு சுற்றுலா பயணி 60 நாட்களுக்கு விசா இல்லாமல் நாட்டில் தங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா இல்லாமல் தாய்லாந்திற்குள் நுழையும் சுற்றுலா பயணிகள் தங்குமிட, நிதி மற்றும் திரும்புவதற்கான சான்றுகளை வைத்திருக்க வேண்டும் என்பதுடன் அந்நாட்டின் குடியுறவு அதிகாரிகளின் ஒப்புதலை பெறுவது கட்டாயமாகும்.
கிளப் வசந்தவின் சடலம் வைக்கப்பட்டிருந்த மலர்ச்சாலைக்கு கொலை மிரட்டல் விடுக்க பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி இலக்கம் பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்தவின் சடலம் வைக்கப்பட்டிருந்த கொழும்பு பொருளை மலர்ச்சாலைக்கு 2 தடவைகள் கொலை மிரட்டல் விடுக்க பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி இலக்கம் தனியார் பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழக மாணவி மாத்தரை பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதுடன் பொரளை பிரதேசத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்று வருகின்றமை தெரியவந்துள்ளது. இந்த தொலைபேசி இலக்கம் அச்சுறுத்தல் நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தது யார் என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு வாகனேரி நீர்ப்பாசன திட்டத்தின் கீழான சிறுபோக நிச்சயிகையின் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாகனேரி நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் செய்கை பண்ணப்பட்ட சிறுபோக அறுவடை விழா இன்று அடம்படி வெட்டுவான் கண்டத்தில் இடம்பெற்றது. வாகனேரி திட்ட முகாமைத்துவ குழு தலைவர் சி சண்முகநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினர்களாக மட்டக்களப்பு நீர்ப்பாசன படிப்பாளர் எந்திரி நாகரத்னம், செங்கலடி உருகாமம் நீர்ப்பாசன பொறியியலாளர் எஸ் விஷ்ணுரூபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். குறித்த விவசாய கண்டத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்று தமிழர் பாரம்பரிய கலாச்சார முறையில் அறுவடை நிகழ்வு இடம்பெற்றது. வாகனேரி திட்டத்தின் கீழ் இம்முறை சிறுபோக வேளாண்மை செய்கையில் சுமார் 13,000 ஏக்கர் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.